எல்லோரும் உட்காருங்க. அடுத்த செய்தி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட நமது மத்தியிலே போதகர் வின்சென்ட் பால் அவர்கள் நம்முடைய அழைப்பினை ஏற்று நமது மத்தியில் வந்திருக்காங்க. முதல் 2 ஆராதனைகளே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அவர்கள் தொழுதூர் ஏஜி சபையின் தலைமை போதகராக கடந்த 20 ஆண்டுகளாக அங்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஆரம்ப காலத்திலே போதகர் ரத்தினம்பால் அவர்களோடு கூட இணைந்து அவர்கள் ஊழியத்திலே இருந்திருக்காங்க. இப்பொழுதும் கூட கர்த்தர் அவர்களை இந்த விடுதலையின் ஊழியம் மூலமாய் அநேகரை விடுக்கும்படியாய் கர்த்தர் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலும் கூட பல சபைகளிலே பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படியாய் கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட கடந்த 8ஆம் தேதியன்று நம்முடைய சபையிலும் கூட 2 நாட்களின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். இந்த மாலை வேளையிலும் கூட அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே சீக்கிரமாக வாங்க, அவங்களுக்கு நேரத்தை கொடுப்போம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையும் அந்த வார்த்தையை பிட்டு கொடுக்க போகிற போதகரையும் கூட நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of the Lord. இந்த காலை வேளையிலே ஆண்டவரின் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். This morning God is moving amidst us. எத்தனை பேர் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்க? How many of you believe that my Lord is still alive? உயிரோடு இருக்கிறாரா? Is he alive? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, நல்லா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா? Turn to your friend and ask, is he alive? உண்மையா இருக்கிறாரா? Is he still alive? சிலர் கேட்டுட்டு இருக்காங்க, பாஸ்டர் நாங்க பார்க்கவே இல்ல பாஸ்டர். We have never seen pastor. நாங்க ஜோமனி தான் பார்க்கறோம், ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. We keep praying, nothing is shown. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகிறது. Today in your life miracles will happen. ஹல்லேலூயா. Hallelujah. பாஸ்டர் அவங்க சொன்னது போல, as pastor said, வருகிற மாதம், the coming month, ஏப்ரல் மாசம், April, நீங்க தோண்ட போற துறவுகளுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. The springs that you are going to dig will give lots of blessings. எந்த துறவுக்காக இல்லனா எந்த பிரச்சனையை நினைத்து நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை நீ பிரச்சனையா இருக்க போறது கிடையாது. Whatever problem that really pains you, that will not be a problem anymore. உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. In your life you will have a tremendous happiness in your life. ஒரு விதத்துல சொல்லப்போனா இனிதான் உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. In other words, you are going to start your life. உங்க வாழ்க்கை இன்றிலிருந்து ஒரு பெரிய துளிர் விட்டு எழும்புகிற ஒரு பெரிய மரம் போல் எழும்ப போகிறது. Your life from now onwards will sprout like a big tree. அநேகர் உங்களுடைய நிழல்ல வந்து தங்க போகிறார்கள். Many people will come under your shadow and they will enjoy it. நடக்க போகிறது. It is going to happen. Hallelujah. 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 அந்த மூன்று ஆராதனைகளிலும் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். God has given me grace to attend all the 3 services. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I am also so glad. உங்களோடு கூட இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Because I am glad because I am with you. என்னை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I thank God for bringing me here. அதே நேரத்தில் என்னை அழைத்து என்னை பயன்படுத்துகிறதான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். At the same time I thank the pastor who has invited me and who is using me here. Hallelujah. 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 வழக்கமா நாங்க யாரும் புல்பிட்ட ரொம்ப ஈஸியா யாருக்கு கொடுக்க மாட்டோம். Usually we don't give pulpit to anybody. ரொம்ப ஈஸியா யார் வந்து முன்னாடி நின்னு, நான் எங்க சர்ச்ல கூட பாட்டு நடத்துறவங்கள கூட கீழ நின்னு தான் பாட வைப்பேன். Easily in my church also I will not allow anybody to do anything easily. Even the one who sings, I will ask the person to stand down and then sing. ஏன் அப்படினா தேவையில்லாத பிரச்சனை அவங்களுக்கு வேண்டாம். Because unnecessary problems not necessary for them. அவங்களால பிரச்சனை சபைக்கு வேண்டாம். Even with them the problem is not necessary for the church. ரொம்ப ஈஸியா புல்பிட்ட கொடுக்க மாட்டோம். So easily we don't give the pulpit to them. ஆனா பாஸ்டர் என்னை நம்பி இந்த புல்பிட்ட கொடுத்திருக்காங்க. But believing me, pastor has given this pulpit to me. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank pastor for கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless him. அவங்க ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless his ministry. இதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஊழியங்களை ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். After this there is going to be a great transformation in their ministry. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர போகிறது. A great blessing is going to happen. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray for a minute. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உங்களை ஜெபத்துல நடத்த For விரும்புறேன். 5 minutes I am going to lead you in prayer. விடுதலை ஊழியம் என்பது Deliverance ministry means சும்மா பிசாசு துரத்துற ஊழியம் இல்ல. not to chase away demons. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா விடுதலை ஊழியம்னா பிசாசு துரத்துற ஊழியம். Many people think deliverance ministry means to drive away demons. என்கிட்ட எங்க பிசாசு இருக்குது? I have no Satan. என்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லையே. No problem I have. நல்லா தான இருக்கறேன். I am okay. அப்புறம் எதுக்கு எனக்கு விடுதலை ஊழியம்? Then why should I have the ministry of deliverance? இதான் நிறைய பேரோட கேள்வி. This is the question of many people. ஆனா உண்மை என்னன்னா பிசாசு துரத்துவது விடுதலை ஊழியம் அல்ல. But the truth is driving away demons is not the deliverance ministry.
விடுதலையின் ஊழியம் என்பது Ministry of deliverance means சிறையிருப்பிலே கிடக்கிற ஜனங்களை people in captivity தங்களுடைய அந்த அழைப்புக்கு நேராக to move them towards their calling, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த அழைப்பை கண்டுபிடித்து to understand and identify the calling inside them, அந்த இடத்துக்கு திரும்பவும் கொண்டு வருவதுதான் விடுதலையின் ஊழியத்தினுடைய நோக்கம். to bring them back to that place. That is the focus of deliverance ministry. இடறி போனவர்களை, People who are backslidden. இடறி போனவர்கள் நீங்க நினைக்க, நான் சொல்ற போது நீங்க தப்பா நினைச்சு விடுறது, பாவத்துல போனவங்கள நான் சொல்லல. I'm not talking about people who have gone away with sin. ஆனா நோக்கம் இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவர்கள், Christians who are living without focus. அவங்க வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. In their life hereafter they cannot achieve. அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சோர்வு இருக்கும். Unknowingly there is a terrible tiredness in them. நல்ல ஜோம்ன்ற மாதிரி தெரியும். They seem to be praying well. இங்க ஜோம்ன்ட்டு வெளியே போய் அப்படியே அவிசுவாசமா பேசுவாங்க. Here they pray well, but outside they always talk something unbelievable. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, In other words we say, மழைக்காக ஜெபிக்க வரவங்க, people who come for praying for the rain, வந்துட்டு கொடை இல்லாம வரும்போது கொடை இல்லாம வந்துட்டு, while coming here they come without umbrella. நான் வந்து ஜெபம் பண்றேன், நடந்தா நடக்கும். I'm coming here to pray, let it happen if it wants. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. I'm not bothered. நடந்தா சந்தோஷம். If it happens I'm happy. நடக்கலனால பிரச்சனை இல்ல. If it doesn't happen I'm okay. ஏன்னா நிறைய ஜெபம் நமக்கு கேட்கப்படல. Because many prayers are not answered. அதனால இப்பவும் கேக்குமா கேட்கலையேன்றது எனக்கு கவலை இல்ல. So even now I am not bothered whether it is heard or not. அதனால நான் சும்மா அப்படியே ஜெபம் பண்றேன். So I just pray. கேட்டா கேட்கட்டும். If God wants, let him listen. கேட்கலன்னா பரவாயில்ல. Even if not, I'm okay. நாம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். We have started compromising in our life. நான் சொல்லட்டுமா, யார் காம்ப்ரமைஸ விடுறீங்களோ, Let me say, people who compromise like this, யார் காம்ப்ரமைஸ விடுறீங்களோ, those who leave out compromising, அந்த காம்ப்ரமைஸ விட்டுட்டு எனக்கு கட்டாயம் நடக்கணும்னு சொல்றீங்களோ, if you leave that compromise and you say that it has to happen, அவங்களுக்கு தான் அற்புதம் நடக்க போகுது. for them miracles will happen. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? How many of you are with me? எத்தனை பேர் என் கூட How இருக்கீங்க? many of you are with me? ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். I want to read a verse from the Bible. ஆதியாகமம் Genesis 27வது அதிகாரம் 27th chapter 40வது வசனம். 40th verse. இது என்னுடைய செய்தியின் ஆதாரம் அல்ல. This is not the base of my message. ஜெபத்துக்கு கொஞ்சம் உங்களோடு கூட நான் சில வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி திருப்பி ஆண்டவருடைய வார்த்தையை பேச விரும்புறேன். With this verse I want to lead you into the prayer and then I will give you the message. வாசிங்க 40வது வசனம் 27:40. 27:40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் சகோதரனை சேவிப்பாய், உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுதோ, உன் கழுத்தில் இருக்கிற உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். You will live by the sword and you will serve your brother, but when you grow restless you will throw his yoke from off your neck. அதாவது ஒரு அழகான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல வரும்போது, when it comes to translation in English, ரொம்ப அழகா ரெஸ்ட்லெஸ் என்ற வார்த்தை the பயன்படுத்தப்பட்டிருக்கு. word restless is used. என்னைக்கு நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து ரெஸ்ட்லெஸ்ஸா மாறுறீங்களோ, The moment you become restless about your problem, உங்க பிரச்சனை முடிவுக்கு வந்துரும். your problem will come to an end. என் கழுத்துல பிரச்சனை இருக்குதுன்னு அப்படியே நடந்துக்கிட்டீங்க, அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பீங்க. In my yoke I have a problem. If you keep walking like that you will be like that forever. வியாதி இருக்குதுன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா வியாதி இருந்துகிட்டே இருக்கும். Sickness is there and you think the sickness will be there forever. ஆனா காலம் வரும்போது நான் எப்போ உடைப்பேன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அது உடைஞ்சு போகும். But the time you think that I will break it, it will be broken. நீங்க என்னைக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா மாறுறீங்களோ அன்னைக்கு விடுதலை. The time you become restless, deliverance happens. என் கூட இருக்கீங்களா? Are you with me? என் கூட இருக்கீங்களா? Are you with me? இந்த சர்ச்ல நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸான ஆட்கள் இருக்காங்க. In this church there are many people who are restless. கர்த்தர் உங்களை விடுதலை நேரத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். God is going to bring you to the prayer of deliverance. உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். God is going to bring you to deliverance. உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. Miracle is going to happen. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? How many of you ready? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? How many of you ready? போதும் ஆண்டவரே. Lord, it's okay enough. போதும் ஆண்டவரே. Lord, it's sufficient. என்னுடைய பிரச்சனை போதும் ஆண்டவரே. My problem it's enough. நான் இன்றைக்கு அவைகளை உடைக்க போகிறேன். I am going to break it. என்னுடைய கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை உடைக்க The போகிறேன். yoke on my neck I am going to break. நான் ஆசீர்வாதங்களை பெற போகிறேன். I will get the blessings. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? How many of you ready? வேகமா எழும்பி நில்லுங்க Please பார்க்கலாம். stand up quickly. வேகமா எழும்பி நில்லுங்க Please பார்க்கலாம். quickly please stand. ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க என்னைக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா மாறுறீங்களோ, என்னைக்கு அந்த சமாதானத்தை இழந்து எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு விரும்புறீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. கைகளை உயர்த்தி
இன்னைக்கு உங்களுடைய ரொம்ப வருஷமா உங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த கட்டு உடைய போகிறது. எஸ், பிசாசு உங்க கழுத்துல நுகத்தை போட்டு அவன் உங்களை இஷ்டத்துக்கு திருப்பிக்கிட்டு இருந்தான், அவன் இஷ்டத்துக்கு உங்களை நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த நுகம் உடைய போகிறது. என் கூட இருக்கீங்களா? என் கூட இருக்கீங்களா? ஓ ரஹால் யா ரபா யா ரபா, நீ அவமானப்பட்டு நின்ன அந்த நுகம் உன் கழுத்தை, ஓ ஹல்லேலூயா, அவன் இஷ்டத்துக்கு திருப்பினது. ஓ ரஹாதி அந்த ரபா. இப்ப தேவ மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி வருகிறது. காலையில இருந்து இங்க ஒரு மகிமை இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நீங்க ஆராதிக்கும் போது இங்க ஒரு மகிமை இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஓ ஹல்லேலூயா, you are going to be restless and you are going to be delivered from all your bondages right now. oh shada rahal ya rabah, hallelujah. நீங்க அந்த 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 கட்டுகளை உடைத்து நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கி இருக்க பார்க்கலாம். ஓ ரபா பா 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 பா. போதும் என்னை நிறைய பேர் அவமானப்படுத்தினது, போதும் என்னை எல்லாரும் கேவலப்படுத்தினது, போதும் நான் தரித்திரத்தில் கிடந்தது, போதும் நான் வியாதியில கிடந்தது. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். யார் 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 யாரெல்லாம் இன்னைக்கு காலையில ஓ எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கிறீங்களோ, ஒரு கர்த்தர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். கை தட்டி அந்த விடுதலை. ஓ ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. Oh, hallelujah, 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 hallelujah. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட விரும்புகிறார். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட விரும்புகிறார். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட விரும்புகிறார். ஓ ரபா பா பா ஷபல பா ரபா லபா ரபா. ஓ ரபா ஹதானா ஷதலபா. ரெண்டு கைகளை நல்லா வானத்துக்கு நேரா உயர்த்தி எஸ், அப்படியே உங்க மனசு உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க, உங்க சூழ்நிலையில இருந்து கொண்டு வந்துருங்க. இப்போ நல்ல கை உயர்த்தி உங்க முன்னாடி ஆண்டவர் நிக்கிறார். ஆண்டவர் எங்க போனாலும் அங்க அற்புதம் நடக்காம அவர் திரும்பி வரல. எஸ், எந்த இடத்துக்கு போனாலும் அவர் அற்புதம் செய்யாம திரும்பி வரல. ஓ படுக்கையில கடந்த ஆளை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். மரித்து கடந்த ஆளை சுகமாக்கி வெளியே கொண்டு வருகிறார். ஓ லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டு வெளியே கொண்டு வருகிறார். இன்னைக்கு அவர் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். ஓ முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். சகோதரா சகோதரி, ஓ முன்னாடி ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ மேல ஒரு மகிமை இறங்கி வருகிறது. இப்போ 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 தேவ வல்லமை உங்க மேல இறங்கி வருது. தேவ வல்லமை உங்க மேல இறங்கி வருது. தேவ வல்லமை உங்க மேல இறங்கி வருது. இப்ப தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், தாங்க முடியாத ஒரு அபிஷேகம். கீழையும் மேலையும் பால்கனிலையும் இப்போ 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 சேர்ல இருக்கிறவங்க மேல இப்போ 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 அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ விடுதலை, இப்போ விடுதலை, இப்போ விடுதலை, இப்போ விடுதலை, இப்போ விடுதலை. ஃபயர்! ஓ ரஹாலியா ரபா லபா ரபா லபா ரபா. முன்னு பின்னு முன்னு பின்னு முன்னு பின்னு முன்னு பின்னு முன்னு பின்னு முன்னு பின்னு முன்னு பின்னு. தயவு செய்து மற்றவங்களை வேடிக்கை பார்த்துறாதீங்க. நீங்க விடுதலை ஆகணும், நீங்க விடுதலை ஆகணும், நீங்க விடுதலை ஆகணும், நீங்க விடுதலை ஆகணும், நீங்க விடுதலை ஆகணும். உங்க வாயை திறங்க. ஓ வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ அந்த அடையாளமான ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. Receive your deliverance right now. ரபா ஹாலியா ரபா ஹதா ரபா லபா ரபா. Oh, 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 Rahali Araba, oh, Rahali Araba. Yes, 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 yes. எஸ், இங்க ஆவியானவர் உலாவிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும்.
ஓ ஹalleluya, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தொடுதலை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஓ ஹalleluya, இந்த காலை வேளை உங்களுக்கு ஒரு விடுதலையின் காலையா இருக்க போகிறது. உங்களுடைய அற்புதத்தின் நேரமா இருக்க போகிறது. It is going to be a deliverance time at your miracle. Yes, hallelujah. Oh hallelujah, hallelujah. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவருடைய கரம் இறங்கிட்டே இருக்குது. ஆவியானவருடைய கரம் இறங்கிட்டே இருக்குது. Oh, yes. Oh, Rabaladarabalabaraba, Riandarabaha, Riakada, Riandala, Duraha, Ribalaba, Riantalaba, Riandalaba. சிலர் அக்கினி ஜுவாலையில கிடக்குறீங்க. உங்களோடு கூட உலாவுவதற்கு அவரே இறங்கி வருகிறார். கட்டுகளை அவிழ்த்தெறிய அவரே இறங்கி வருகிறார். அவரே இறங்கி வருகிறார். உனக்கு விரோதமாய் கர்ஜித்துக் கொண்டிருந்த சிங்கங்களை கட்டி விடுவதற்கு அவரே இறங்கி வருகிறார். இதோ இறங்கி வருகிற தெய்வம். ஓ ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Yes. Oh. Hallelujah. Oh Rabba hada rahal ya Rabba. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சிலர் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி வருகிறத பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூனிய வல்லமைகள், அந்த போராட்டங்கள், அந்த சாபங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு வெளியே வருகிறது. வேரோடு. உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஓ உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வல்லமைகள் எல்லாம் இப்போ வேரோடு 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 பிடுங்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நான் சொல்ற இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க முடியுமா? தேவனிடத்திலிருந்து வராத எதுவும், சத்தமா சொல்ல முடியுமா? தேவனிடத்திலிருந்து வராத எதுவும் எனக்குள் இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறி வருவதாக, 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 வெளியேறி வருவதாக. தேவனிடத்திலிருந்து வராத எதுவும், எஸ் எஸ், ஹalleluya, ஹalleluya. வாய் திறந்து போதாது. சொல்றீங்களா, சொல்றீங்களா, சொல்றீங்களா? தேவனிடத்திலிருந்து வராத எதுவும், தேவனிடத்திலிருந்து வராத வியாதிகள், தேவனிடத்திலிருந்து வராத பலவீனங்கள், தரித்திரங்கள், போராட்டங்கள் எனக்குள்ள இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. வெளியே வா. சொல்லுங்க பாங்களா, வெளியே வா. வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துராதீங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்துராதீங்க. இது உங்களுடைய விடுதலையின் நேரம். நிறைய பேர் நீங்க விடுதலை ஆயிட்டு இருக்கிறீங்க, விடுதலை ஆயிட்டு இருக்கிறீங்க, நீங்க விடுதலை ஆயிட்டு இருக்கிறீங்க, நீங்க விடுதலை ஆயிட்டு இருக்கிறீங்க, நீங்க விடுதலை ஆயிட்டு இருக்கிறீங்க. வாயை திறங்க, சும்மா இருக்காதீங்க. ஓ இது ஒரு யுத்த நேரம், இது ஒரு யுத்த நேரம், இது யுத்த நேரம். கட்டுகள் அறுக்கப்படு, கட்டுகள் அறுக்கப்படு, கட்டுகள் அறுக்கப்படு. நீ கூனியா, ஓ தேவனுடைய ஆலயத்துல 18 ஆண்டுகளா கிடக்கிறது பிரயோஜனம் இல்லை. இப்ப கர்த்தரோனை தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். ஓ வியாதிகள் மறைகிறது, ஓ பலவீனங்கள் மறைகிறது, ஓ கட்டுகள் உடைக்கப்படுகிறது. கை தட்டி அந்த விடுதலை வாங்கிருங்க பார்க்கலாம். போதாது, 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 போதாது. வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. மற்றவங்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துடாதீங்க. எனக்கு விடுதலை தேவை. என்னை கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, என்னை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. எஸ் எஸ் எஸ், ஹalleluya,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களையும் தேவன் தொட்டு கொண்டு இருக்கிறார். இருக்கிற கட்டுகள் உடைந்து வெளியே வருகிறது. ஓ ஹல்லேலூயா. வியாதியின் கட்டுகள், வியாதியின் நுகங்கள் உடைகிறது. வியாதியின் நுகங்கள் உடைகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. சிலருடைய வயிற்றுக்குள்ள இருந்து சில போராட்டங்கள் வெளியே வருகிறத நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தூங்கும்போது உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட விஷங்கள் எல்லாம் இப்போ இயேசுவின் நாமத்தில் வெளியே வருகிறது. இப்பொழுது வெளியே வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இது விடுதலையின் நேரம். இது விடுதலையின் நேரம். இது விடுதலையின் நேரம். எல்லா மாந்திரீக கிரியைகள் இப்பமே வெளியேறி கொண்டு இருக்கிறது. சரியாகவே இல்லல்ல, சரியாகவே இல்லல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அந்த வியாதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த அசுத்த ஆவி, அந்த வியாதிக்கு பின்பதாக இருக்கிற அசுத்த ஆவி, அந்த வியாதிக்கு பின்பதாக இருக்கிற அசுத்த ஆவி இப்ப வெளியே வருது. இப்ப வெளியே வருது. நீ உள்ள இருக்க முடியாது, வெளியே வா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியின் கூறுகள், பலவீனத்தின் கூறுகள், ஓ வெளியே வா, வெளியே வா. நஷ்டங்களை உண்டாக்குகிற, ஓ வியாபாரங்களை மூட வைக்கிற, ஓ ஹல்லேலூயா, வியாபாரங்களை மூட வைக்கிற, ஓ ரிபா லதா ரபா லபா ரபா லபா, தேவையில்லாத போராட்டங்களை ஓ முன்னின்று நடத்தி செல்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே நீ முறியடிக்கப்படு. ரிபா லதா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. நீங்க 1 தெசலோனிக்கர் 2:18 வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலையே அவன் தடை பண்ணினான் என்று நீங்க வாசிக்க முடியும். எஸ். ஆனா மீகா 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, தடைகளை தகர்த்தெறிகிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார்னு சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த சபைக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து செல்ல போகிறார். உங்க குடும்பத்துக்கு முன்பதாக கடந்து செல்ல போகிறார். உன் தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து உனக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். கை தட்டி அந்த விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம். போதாது, போதாது, போதாது. நல்ல கை தட்டி, கை வலிச்சாலும் பரவாயில்ல. மரண வல்லமைகள் வெளியே வருகிறது. சாப வல்லமைகள் வெளியே வருகிறது. கட்டுகள் வெளியே வருகிறது. ஓ போராட்டங்கள் வெளியே வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு விடுதலை. ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. உரபா லபா ரபா லபா ரபா. ஓரஹத்யா கலபா. ஓர் எந்த ரபா ஹத்தானா ஹந்தாலா தியாக்கா ரபா. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படு, உடைக்கப்படு. இப்போ ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்போ விடுதலை உண்டாகட்டும். ரொம்ப நாளா உங்க பிள்ளைகள் பட்டுகிற கஷ்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வருவதாக, இன்றோடு முடிவுக்கு வருவதாக, இன்றோடு முடிவுக்கு வருவதாக. ஏசைக்கு சித்னா முடிவுக்கு வருவதாக. ரெகபோத் இப்பொழுது ஆரம்பிப்பதாக. கை தட்டி அந்த விடுதலை. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்தை தடுத்து கொண்டிருக்கிற வல்லமைகள் உடைக்கப்படுது. தடுத்து விடுகிற வல்லமைகள் உடைக்கப்படுது. தேவ பிரசன்னத்தை தடுத்து விடுகிற வல்லமைகள் உடைக்கப்படுது. எல்லா சுயங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா பொறாமைகள், எல்லா மனுஷிக ஆவிகள் உடைக்கப்படுகிறது. ஓ சில வாலிப பிள்ளைகளை ஓ கண்ட்ரோல் படுத்துற, ஓ ஹல்லேலூயா, அந்த போராட்டங்கள் இப்போ உடைக்கப்படுகிறது. உன்னை தவறு செய்ய கம்பல் பண்ற அந்த வல்லமை உன்னை விட்டு விலகி போகுது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. எஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றையிலிருந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. காலம் நிறைவேறின பொழுதோ ஓ ஹல்லேலூயா, உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து போடுவாய்.
இன்னைக்கு உன் சகோதரனோ சகோதரியோ யாரெல்லாம் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய நுகங்கள் உன் கழுத்துல இருந்து உடைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். கை தட்டி கத்திர மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம். Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே நீங்க எல்லாரும் நிற்கும் போதே ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம். Gospel according to Saint Mark. நீங்க நிக்கும்போது ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அப்புறம் உட்கார போறீங்க. When you stand, you just read that verse and then you can be seated. சரியா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். We all know this verse. மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். 5th chapter 34th verse. Gospel according to Saint Mark chapter 5 verse 34. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. நான் திருப்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரிங்களா? எடுத்திருப்பீங்க. நன்றி. தோத்திரம். வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு 4-5 பேரை தொட்டு சுகமாயிருன்னு சொல்ல முடியுமா? Can you touch 4-5 people and say, be healed, be peace, சுகமாயிரு, be freed from your suffering? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு 4-5 பேரையாவது தொட்டு சொல்லிருங்க. ஒரு 5 பேர் தோத்த. நீங்க விதைக்கிறீங்க விதைக்கிறீங்க விதைச்சிருங்க விதைச்சிருங்க. You are sowing and keep sowing. Hallelujah. Hallelujah. சுகமாயிரு. Be freed from your suffering. சுகமாயிரு. Be freed from your suffering. சொன்னீங்களா? சத்தமா சொல்லி. நிறைய பேருடைய வாயில இருந்து வரல, ஏன்னா இந்த வார்த்தை வராது நிறைய பேருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நான் சுகமா இருக்க சொன்னா சொல்றேன் பாஸ்டர், ஆனா மத்தவங்க இப்படி சொல்றது. If you ask me to be healed, I'm okay, but how can I tell it to others? பக்கத்துல உள்ளவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சுகமா இருக்க போறீங்க. Shake your hands with others and say you will be freed from your suffering. நல்லா இருக்க போறீங்க. You will be all right. சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க. You will be all right. வரல, வார்த்தை வரல. நல்ல சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Some of you are not telling that. உங்க வார்த்தை வரணும், வாயில வார்த்தை வரணும். The words must come out of your mouth. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ எதை விதைக்கிறாயோ. Because the word says whatever you sow. இப்ப பக்கத்துல உள்ளவங்க கிட்ட சுகமா இருன்னு விதைச்சா எதை அறுப்பீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. If you sow that you are healed, you will reap it. நீங்க சுகமா இருக்க போறீங்க. You are going to be all right. நீங்க நல்லா இருக்க போறீங்க. You will be all right hereafter. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. Your life will be okay hereafter. நல்ல தகப்பனே, my dear Lord, நீர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். You are working amidst us, Lord. உம்முடைய வார்த்தைகள், your words, தெள்ளம் தெளிவாக, it is very clearly, நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக, to make us understand, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வருவதாக. You let your words come unto us. எச்சரிப்பின் வார்த்தைகள், warning words, தேற்றுகிற வார்த்தைகள், comforting words, கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், the words that can build us up, எங்களுக்குள்ளே வருவதாக. let them come into us, Lord. நீர் எங்களோடு பேசும். You speak unto us. ஒரு மனுஷன் பேசுகிறதை கேட்க நாங்க வரல. We have not come here to listen to a man's words. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். To hear your words we have come. நீங்க பேசுங்க. You speak unto us. நீங்க பேசுங்க. You speak unto us. நீங்க பேசுங்க. You speak unto us. உங்க வார்த்தைகளை எங்களை ஆறுதல் படுத்தும். Let your words comfort us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. ஆமென். Amen. உட்காருங்க பார்க்கலாம். Be seated. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of the Lord. மார்க் 5வது அதிகாரத்திலே, in the book of Mark chapter 5, 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3 incidents are recorded. நான் போன ஆராதனையில in the previous service, அதே 3 சம்பவங்களை உவமைகளாய் நடந்ததை சொன்னேன். those 3 incidents as parables I mentioned. ஆனால் இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம் நடந்த காரியம். But now the thing I am going to tell you right now is the thing that happened. பக்கத்துல உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, இது கதை அல்ல நிஜம். Turn to your friend and say, it's not a story, it's incident. இது கதை அல்ல நிஜம். It's not story, it happened. உங்களுடைய வாழ்க்கை கதை அல்ல நிஜமாய் மாறும். Your life is not a story, it will happen. நான் சொல்றது விளங்கிச்சா? Have you understood? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொன்னீங்களா? Have you said that to your friend? உங்க வாழ்க்கை கனவா இருக்காது, நிஜமா இருக்க போகுது. Your life will not be a dream, it will be true. ஆமென். Amen. இங்க வரலையே, சத்தம் வரலையே. இந்நேரம் நீங்க குதிச்சிருக்க வேணாமா? By this time you should have jumped. Hallelujah. Hallelujah. எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்னால எனக்கு இந்த டைம் கொடுத்து போணும்னு தெரியாது. Since I'm given this time for translation,
I don't know how far I can go. இல்ல அந்த எப்படி ஒத்து போகணும்னு எனக்கு தெரியாது. The time lag, I don't know how to go with the translator. அதனால பொறுத்துக்கோங்க. So please understand me. சீக்கிரம் முடிச்சிருவேன். I will quickly finish it. சரியான நேரத்துக்கு முடிச்சிருவேன். At an appropriate time I'll finish it. பசி வரதுக்கு முன்னாடி முடிச்சிருவேன். Before you become hungry, I will stop. நீங்க சுகமா வீட்டுக்கு போகலாம். You can go home with hunger. சரி, நான் போன ஆராதனையிலே ஒரு சம்பவம், அதாவது உவமையை குறித்து சொன்னேன். In the previous service I talked about the parable. ஆனால் இப்பொழுது நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். Now I am going to tell you the thing that happened. ஒரு மூன்று விதமான விசுவாசத்தை குறித்து தான் நான் இப்பொழுது பேச போகிறேன். 3 types of faith I am going to talk to you about. அதை தான் நான் கொஞ்சம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க I am விரும்புகிறேன். going to tell you about that in short, and then I will pray for you. முதல் சம்பவம் என்னவென்று சொன்னால், The first incident that happened was ஒரு அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. a man, he was affected by an unclean spirit. இன்னொரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There is another incident that is recorded. ஒரு பெண் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். A woman was affected by a sickness. இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. There is another incident recorded here. ஒரு ஊழியக்காரன், A pastor, ஒரு ஊழியக்காரன், a servant of God, அவனுடைய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறதை, his daughter being affected, அதையும் இங்கே that சொல்லப்பட்டிருக்கிறது. is also recorded சரி, here. அப்ப மூன்று விதத்திலே நாம் விசுவாசத்தை பார்க்க வேண்டும். In 3 types of areas that we are going to see our faith. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், The faith that is for the unsaved people, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய விசுவாசம், faith that is necessary for the saved people, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்குரிய விசுவாசம். pastors who require the faith. நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். Listen to me carefully. I'm going to tell you the incident. ஒரு கதை. It's a story. என்னை மாதிரி ஒரு பாஸ்டர், அவர் ஒரு நாள் அவர் பிரயாணம் போகிறார். A pastor like me was just traveling. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மலை பிரதேசத்திலே அவர் பேருந்திலே போய் கொண்டிருக்கிறார். He was traveling by bus on the hilly region. அந்த பஸ்ல போய் கொண்டிருக்கிறதான சமயத்துல இரவு நேரம், நடு இரவு. It was midnight and he was traveling by bus. அவர் திடீர்னு போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனசுல ஒரு நினைப்பு வந்துருச்சு. Suddenly he had a thought. இப்போ இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் என்ன ஆவேன்? If this bus meets with an accident, what will happen to me? நிறைய நேரம் நடக்காது, நடக்கிற மாதிரி யோசிச்சோன்னு நடந்துரும். Many a time it will not happen, but if you think it will happen, it will certainly happen. பக்கத்துல உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. Turn to your friend and say, don't think. அந்த நினைவு வந்தாலும் கட்டி ஜெபம் பண்ணிருங்க. If you have the thought, please rebuke and pray. அந்த நினைவே உங்களுக்கு பிரச்சனையா That மாறிடும். very thought will become a problem for you. சொல்றது விளங்குதா? Have you understood? இப்போ அவர் போய் கொண்டே இருக்கிறார். Now he's traveling. போய் கொண்டிருக்கும் போது அவர் யோசிக்கிறார், இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு. While traveling he thinks, if this bus meets with an accident, what will happen? அவர் நினைச்சு முடிக்கல, அந்த பஸ் உருள ஆரம்பிச்சிருச்சு. Within a fraction of a second the bus started rolling. வேகமா உருண்டுகிட்டே வருது. Started rolling so quickly. இவர் உள்ள இருந்து கத்துகிறார், இயேசுவே என்னை காப்பாற்ற கூடாதா என்று கத்துகிறார். He started shouting, Jesus, can't you help me? அவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த பேருந்துல இருந்து அவர் வெளியே தூக்கி வீசப்படுகிறார். Within a moment he was ejected out of the bus. அவர் வெளியே வந்து விழுந்துட்டாரு. When he came out of the bus, ஆனாலும் அவர் உருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். yet he was still rolling ஏன்னா out. அது ரொம்ப ரொம்ப அந்த ஆழமான பள்ளத்தாக்கான பகுதி. Because it was a steepy valley like அவர் place. உருண்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கிறார். He kept rolling down. அவர் கீழ உருண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல When he kept rolling down, ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாரு. he was shouting to the Lord, ஆண்டவரே என்னை காப்பாற்ற கூடாதா? Lord, can't you help me? அப்படி சொல்லுகிற நேரத்துல அவருடைய கையில ஒரு மரம் கிடைக்கிறது. Within a moment he got a tree in his hand. அந்த மரத்தை அவர் பிடிச்சிட்டார். He caught hold of the tree. இப்போ அவருக்கு ஒரு சேஃப் ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சு. Now he got something to hold. அந்த பிடிமானத்துல தொங்கிக்கிட்டே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே என்னைய இந்த இடத்துல இருந்து நீங்க காப்பாத்த கூடாதா அப்படின்னு கேட்கிறார். By catching hold of the tree he was asking the Lord, Lord, can't you help me out of this place? அப்ப ஆண்டவர் மெதுவா பக்கத்துல வந்து, That time Lord came to him slowly. மகனே நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். Son, do you have faith in me? உடனே இவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறதுனால தானே நான் ஜெபிக்கிறேன். Yes Lord, since I have faith in you I am praying. அதனால தானே உம்மை நோக்கி கூப்பிடுறேன். Because of that I am crying unto you. அதனால தானே நான் இப்ப அழுதுகிட்டு இருக்கேன். That's why I am in tears. எனக்கு தெரியும் நீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்கன்னு. I know that you will do wonders in my life. எனக்கு தெரியும் இப்போ நீங்க எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறீங்க. I know you will do miracle in my life. எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவரே. Please do a miracle in my life, Lord. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, தயவு செய்து மகனே உன் கையை விடு அப்படினாரா. That time God said, leave your hands. விளங்கிச்சா? Have you understood? விளங்கிச்சா? Have you understood? என்ன சொன்னாரு? What did he say? என்ன சொன்னாரு? What did he say? பிடிச்சிருக்கிற மரத்தை விடு அப்படி. நீ என்னை விசுவாசிக்கிறல, பிடிச்சிருக்கிற மரத்தை, The tree that you hold on to know, you just leave the tree. நீ விடு அப்படினாரு. Leave it. இவர் சொன்னாரு, இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவரே எதை பத்தி வேணாலும் பேசுங்க ஆண்டவரே. Pastor, talk about anything now. இந்த விடுற காரியத்தை மட்டும் பேசாத. Lord, don't talk about leaving the tree. நம்ம நிறைய பேர் இங்க அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். Many a time that's how we are all seated here. எதை பத்தி வேணாலும் பேசுங்க. Talk about anything, Lord. விட வேண்டிய கெட்ட காரியத்தை மட்டும் விட மாட்டேன்.
I will not leave what I'm supposed to அதான் leave. என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. That is my belief. இத விட்டுட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். If I leave that, my life will be in an end. அதனால நான் விட மாட்டேன். I will not leave it. இத பிடிச்சிட்டே இருப்பேன். I will catch hold on to it. இப்போ பிடிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவரே நீங்க வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. Catching hold on to it, he said, Lord, give me another way. வேற ஏதாவது வழி பண்ணுங்க. Give me another way. ஆண்டவர் பேசி பேசி பார்த்தாரு, கேட்கல போயிட்டார். God kept talking to him and then he left. நிறைய நேரம் உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவாரு. Many a time Lord talks to you. நீங்க கீழ்ப்படியலன்னா If you don't obey, அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. he will go on his own way. கொஞ்ச நாள் கழிச்சு அடிபட்ட உடனே After some time when you are beaten, Lord, அடிச்சாவது நீ திருத்தி இருக்க கூடாதா? haven't you been beaten me and then corrected me? யாரையாவது அனுப்பியாவது கொட்டி இருக்க கூடாதா? Haven't you sent somebody and then haven't you buffeted me? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அனுப்புனேனே. I sent so many. நானே வந்தேனே. I myself came. கீழ்ப்படியலையே. You didn't obey. அதுக்கு நான் என்ன பண்றது? What can I do for that? அதுக்கு நான் என்ன பண்றது? What can I do for that? இப்போ போராட்டம் ஆண்டவர் போயிட்டாரு. Now with that quarrel, God left. கொஞ்ச நேரம் ஆச்சு. After some time, அவர் பிடிப்பட்ட அந்த விழுந்த நேரம் கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி நேரம். the time he fell was around 1 o'clock. ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்குது. Absolute darkness. அவரால கத்துனா கூட யாரும் வரல. ஏன்னா இவரோட உருண்டு வந்த பஸ் கீழ போயிடுச்சு. என்ன ஆச்சுனே தெரியாது. With his screaming, nobody came there. Even the bus also rolled down to the valley. அது எங்க போச்சுனே தெரியாது. Nobody knew. எந்த சத்தமும் இல்ல. No sound around. திருப்பி கை வலிக்க ஆரம்பிக்குது. His hand started paining. 2 மணி 3 மணிக்கு திருப்பியும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாரு. 2 o'clock and 3 o'clock he started shouting to the Lord. ஆண்டவரே தயவு செய்து எனக்கு உதவி செய்ய கூடாதா? Lord, kindly help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Please help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Please help me, Lord. திரும்ப ஆண்டவர் பார்த்தாரு, பாவமா இருக்குது. Lord thought, okay, he is so pitiful. திருப்பி இன்னொரு டைம் போவோம் அப்படி சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டார். Second time God came to him. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அல்லவா? Our God is a merciful God. திருப்பி இறங்கி வந்துட்டாரு. Again he came down. பக்கத்துல இறங்கி வந்து திருப்பி கேக்குறாரு. So close to him he asked, சொல்றாரு, மகனே நீ விசுவாசிக்கிறியா? Son, do you believe me? ஆமா ஆண்டவரே. Yes, Lord, I believe. உண்மையா விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Of course I believe. உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, You know that, Lord. எவ்வளவு ஊழியெல்லாம் செய்றேன். How much of ministry I do? நான் உமக்கு எவ்வளவு கொடுக்கிறேன். How much I give? எவ்வளவு காணிக்கைலாம் கொடுக்கிறேன். How much offering I எத்தனை give? பேருக்கு நான் உதவி செய்றேன். So many people I help. உமக்கு தெரியும்ல. You know that, Lord. நான் எவ்வளவு பக்தியா இருக்கறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. How faithful I am, you know. 4 மணிக்குலாம் எந்திரச்சு ஜெபம் பண்றேன். Morning 4 o'clock I pray, Lord. நைட்லாம் 12 மணிக்குலாம் நான் ஜெபம் பண்றேன். Midnight 12 o'clock I pray. எவ்வளவு பக்தியா இருக்கேன் தெரியுமா? So much of godliness I have. தயவு செய்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. Kindly help me, Lord. உடனே இப்போ அவருக்கு என்ன வந்துருச்சு அப்படினா, Suddenly what happened to him was, ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி சொல்றாரு, மகனே நீ விசுவாசிச்சீனா, Son, if you believe me, தயவு செய்து kindly அந்த கையை விடு. leave that. அல்லேலூயா. ஆண்டவரே திருப்பியுமா? God again. ஹalleluya. Hallelujah. திரும்பவும் ஆண்டவரே. Again, Lord. நீ சும்மா இருக்க மாட்டீரா? Want you be quiet? அவங்கிட்ட போய் நான் திருப்பி மன்னிப்பு கேட்கணுமா? Should I ask forgiveness திருப்பி again? போய் நான் அவங்கிட்ட வாழணுமா? Again should I buy? அந்த வீட்டுக்காரட்ட போய் நான் திருப்பி வாழணுமா? Should I live in the same house? கொஞ்சம் விட்டு கொடு. Please leave. கொஞ்சம் விட்டு கொடு. Please leave. கொஞ்சம் விட்டு கொடு. Little you leave. நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? How can I leave? நான் யார் தெரியுமா? You know who I am? ஹalleluya. Hallelujah. இதுதான் நம்முடைய நிறைய பேருடைய பாட்டா இருக்குது. This is the song of many people. நல்லா கவனிங்க. Listen to me carefully. திருப்பி ஆண்டவர் போயிட்டாரு. Again Lord left. திருப்பி அந்த இருட்டெல்லாம் முடிகிற சமயம், கிட்டத்தட்ட விடிய போகிற அந்த சமயம், தோத்திரம் திருப்பி ஒரு ஆளு வழி தாங்க முடியல. It's an early morning time, about to be dawn. கையை மாத்தி மாத்தி பிடிச்சு பார்க்கறாரு. With his both the hands he was trying to ஒரு ஆள் make. தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? You just see how people, how a man would be hanging கொஞ்ச around. நேரம் கை தூக்கி ஆராதிக்க சொன்னாலே இப்படி வந்துருது. A little while if you keep raising your hands and then you pray, you worship, it will be painful. கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீர் தான் எல்லாம் அப்படின்னு வர்றோம். Little Lord, you only me, you only for கொஞ்ச everything. நேரத்துல கை வலிச்சு 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 கீழ வந்து, After little a while with a lot of pain, ஞாம் இருக்க பயமேன்னு வந்துருது. I am okay. Like Hallelujah. this. Hallelujah. சரியா, கை இப்படி கீழ வந்துருது. அத தான் சொல்ல வரேன். The hand falls down. That's what I want to say. கவனிங்க. Listen. கவனிங்க. Listen. திருப்பி ஆண்டவர் வராரு. Again God comes. திருப்பி ஆண்டவர் வந்து சொல்றார், மகனே Again God says, இப்ப கூட son, கெட்டு போகல. even now it is not. திரும்பவும் சொல்றேன். Again I say, பிடிச்சிட்டு இருக்கிற கம்ப விடு. the one you are holding on to, leave it. தோத்திரம். இப்ப சொல்றாரு, ஆண்டவரே Lord, எதை வேணாலும் பேசுங்க. talk about anything. நீங்க வேற, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன வேணாலும் உங்களுக்கு கீழ்ப்படிறேன். After I am saved, I will do anything possible. ஆனா இப்போ நான் கீழ்ப்படிய முடியாது. But now I cannot obey. நான் விட்டேனே எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. If I leave, I know what will happen. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல While he was holding on to ஆண்டவர் it, திரும்பவும் போயிட்டாரு. again Lord left. அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. There was light around the place. அந்த வெளிச்சம் வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல Within a short span of time, கீழ குனிஞ்சு அப்படி பார்க்கறாரு. when he bent down and saw, அவருக்கு கீழ அவருடைய காலுக்கும் ஒரு அழகான பெரிய பாறைக்கு இவ்வளவுதான் இடைவெளி இருக்குது. there was a 1 foot distance between a big rock and his feet. அவர் கையை விட்டிருந்திருப்பாருன்னா, Had he left his hands, அந்த பாறையில நீட்டா குதிச்சிருந்திருப்பாரு. he could have easily come there on the rock. ஃபுல்லா நல்லா தூங்கி இருப்பாரு. The whole night he could have slept nicely. சமாதானமா தூங்கி இருப்பாரு. He would have slept peacefully.
peacefully. காலையில நல்லா எந்திரிச்சிருப்பாரு. Morning he would have had a good wake சந்தோஷமா up. வந்திருப்பாரு. Peacefully he would have come out. கை வலி தேவையில்ல. No pain in the hand. கழுத்து வலி தேவையில்ல. No pain for the neck. முதுகு வலி No தேவையில்ல. pain for the back. தொண்டையில கத்தி கத்தி He kept shouting and shouting. தொண்டையும் சரியா அது மோசமா போக வேண்டிய அவசியம் இல்ல. Throat need not have become so bad. ஆனா இப்ப எல்லாமே மோசமாகி Now கடைசியா everything became bad. ஐயோ ஆண்டவர் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கலாம். Alas, I would have obeyed the word of Lord. இன்னைக்கு நிறைய பேரு Today now. உங்க பக்கத்துல அற்புதம் இருக்குது. The miracle is close to you. உங்க பக்கத்துல அற்புதம் இருக்குது. Miracle is close to ஆனா you. உங்களுடைய அவிசுவாசத்தினால But your disbelief. உங்களுடைய அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாம You are not able to see a miracle. உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம Can't able to receive நீங்க the சுத்தி miracle. சுத்தி வந்துகிட்டே இருக்கீங்க. Keep coming about that. கர்த்தர் சொல்றாரு, God says, நான் உன் கண்ணை திறக்க போறேன். I'm going to open your eyes. பக்கத்துல இருக்கிற அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள போற. Miracle close to you, you are going to receive it. உனக்குரிய அதிசயத்தை நீ பெற்றுக்கொள்ள The போற. wonder you are கரங்களை going to தட்டி receive. Clap your hands. Clap your கரங்களை hands. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். Glorify the Lord. கரங்களை Glorify தட்டி the ஆண்டவரை Lord. மகிமைப்படுத்த Clap and glorify the Lord. பக்கத்துல இருக்குது அற்புதம். Miracle is close to you. ஹalleluya. Hallelujah. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகாருடைய சம்பவத்துல கவனிச்சு பாருங்க. Just listen to Hagar. அற்புதம் எங்க இருந்துச்சு தெரியுமா? Where was the miracle? அவ போய் அழுகுறா, என் பிள்ளை சாகுது ஆண்டவரே. She kept screaming, Lord, my son is dying. எங்க அற்புதம் இருந்துச்சு தெரியுமா? பக்கத்திலே நீரூற்று இருந்துச்சு. Where was the miracle? The spring was close. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? How many of you with me? பக்கத்துல உள்ளவங்க தொட்டு சொல்லுங்க, பக்கத்துல தான் அற்புதம் Turn to இருக்கு. your friend and say, close the miracle is. சில சொல்றாங்க, பாஸ்டர் இந்த சர்ச்சில் எனக்கு அற்புதம் இல்ல, வேற சர்ச்சுக்கு போட்டுமா? Pastor, miracle is not here. Can I go to another church? சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. தோத்திரம், இந்த ஜெபம் நல்லா இல்ல, வேற ஜெபத்துக்கு நான் Prayer is போட்டுமா? not good here. Can I go for another prayer? இங்க உனக்கு அற்புதம் நடக்கலன்னா நீ எங்க போனாலும் If அற்புதம் miracle நடக்காது. doesn't happen here, nowhere it will happen. Amen. சத்தம் வரல, சத்தம் வராது. ஹalleluya. Hallelujah. இங்க உனக்கு அற்புதம் நடக்கலனா வேற எங்கேயும் அற்புதம் நடக்காது. If miracle doesn't happen here, nowhere it will happen. இங்க உன் வியாதி சரியாலனா எங்கேயும் சரியா போறது If கிடையாது. your sickness is not healed here, nowhere it will be healed. இங்க உன் தரித்திரம் மாறலனா எங்கேயும் தரித்திரம் மாற போறது If your கிடையாது. poverty is not changed here, nowhere it will be healed. நீ எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி No. எத்தனை ஆயிரத்தை செலவு பண்ணி No matter how much you spend, lakhs and thousands of money, எங்க போனீங்கனாலும் அற்புதம் நடக்காது. nowhere miracle can happen. அற்புதத்தை கர்த்தர் இந்த சபைக்குள்ள உங்க அருகிலே வைத்திருக்கிறார். Miracle is கரங்களை kept so தட்டி close கர்த்தரை to you. மகிமைப்படுத்த Clap your முடியுமா? hands and glorify பக்கத்துல the அந்த Lord. அற்புதத்தை வச்சிருக்கிறார். Miracle is close to you. ஹalleluya. Hallelujah. கசப்பான தண்ணீர், The bitter water, மாறா, it's Mara. ஆனால் அங்க பக்கத்திலேயே ஒரு மரமும் இருக்கிறது. But there was a tree close to Mara. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, மாறாவா இருந்தா மரமும் பக்கத்திலேயே இருக்கும். Turn to your friend, near the bitter Mara, there is also a tree. பக்கத்திலேயே மரமும் இருக்கும். Tree is also there. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. நீங்க சரியா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க கண்ணு திறந்துரும். If you correctly pray, your eyes will be open. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Amen. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க கண்ணு If you திறந்துரும். pray well, your eyes will be open. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. ரெண்டு டைம் ஜெபம் பண்ணிட்டு நடக்கலையே சரி அப்ப விட்டுருவாமா நினைக்காதீங்க. கடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. Twice you pray and don't think that you have to leave till you get you pray. பக்கத்துல உள்ளவங்க தொட்டு சொல்லுங்க, மரம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. Turn to your friend and say, till you get the tree, அந்த pray. ஊற்று திறக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. Till that spring is open, pray. எல்லாம் பக்கத்திலேயே தான் இருக்குது. It's very close. எல்லாம் பக்கத்திலேயே தான் இருக்குது. It's all close by. எல்லாம் பக்கத்திலேயே தான் இருக்குது. It's nearby. யாருக்கு நான் பேசிட்டு இருக்கேன் தெரியல, உன் பக்கத்திலேயே தான் அற்புதம் இருக்குது. The miracle is nearby and close by. உங்க பக்கத்திலேயே தான் அற்புதம் இருக்குது. The miracle is close by. உங்களுக்குள்ளேயே தான் அற்புதம் இருக்குது. The miracle is in you. ஆமென் சொல்லுங்களே. Amen. ஆமென் சொல்லுங்களே. Amen. ஆமென் சொல்லுங்களே. Amen. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க Clap பார்க்கலாம். your hands ஆண்டவரே and என்னுடைய glorify the கண்களை Lord. திறந்து விடுங்க சொல்லுங்க. Lord, open your eyes. ஹalleluya. Hallelujah. நான் இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு வருகிறேன். I'm coming back to chapter 5. இந்த 5ஆம் அதிகாரத்துல In the 5th chapter, இயேசுவுக்கும் இந்த பிசாசு பிடித்த அசுத்தாவி பிடித்த மனுஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. there is no connection between Jesus and the man who is affected by the unclean spirit. இது புறஜாதிகளுடைய பட்டணம். It is a city of heathens. அது கதரேயனுடைய பட்டணம் அப்படினு சொன்னாலே அது புறஜாதிகளுடைய பட்டணம். If it is a city of Gazarin, that means it's a city of heathens. 10 பட்டணங்கள் சேர்ந்த ஒரு பட்டணமாம் அது. It's a Decapolis. It is a city full of 10 cities. அந்த 10 பட்டணங்களை இணைக்கிறதான ஒரு ஊர் தான் அது. It is a place that connects all the 10 towns. இந்த அது புறஜாதியோட பட்டணம். It's a place of heathens. ஒரு முறை கூட இயேசு குறித்து கேள்விப்பட்டது கிடையாது. Not even once they heard of Jesus. ஆனா கவனிச்சீங்கன்னா But if you listen, இந்த ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வதற்காக to help this man alone, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jesus Christ, நன்றாய் போய் கொண்டிருந்த ஊழியத்தை நிறுத்திவிட்டு he stopped his ongoing ministry. அவர் வேகமாய் பிரயாணப்பட்டு He started moving so quickly. அந்த கடலை கடந்து He crossed that lake. அந்த
கெனசரேத்து என்று சொல்லக்கூடியதான அந்த கடலை கடந்து அந்த கதரையினுடைய நாட்டுக்கு வருகிறார். He crossed that lake called Gezerin and then he came to the Decapolis. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும்னா எந்த எல்லையையும் அவர் கடந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். Shall I tell you something? To give you miracle, God can cross any boundary and give you the miracle. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சில காரியத்தை அப்படியே நிறுத்திட்டு உன் பக்கம் திரும்பிடுவார். Certain things He will stop and turn to you. உங்களை தேடி வருவார். He searches for you. நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வருவார். Wherever you are, He will come. இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் வரேன்னு சொல்லி வர்றார். So far there would have been none for you to help, but God is there to help you. சீஷர்கள் வரல, Disciples didn't come. வேற யாரும் வரல, None ஆனா came. இயேசுவே அந்த இடத்துக்கு வருகிறார். Jesus நான் Himself came. சொல்லட்டுமா, இன்னைக்கு உங்க குடும்பத்துல எங்கேயோ சிக்கி கிடக்கிற வியாதியில கிடக்கிற ஹாஸ்பிடல்ல யாரையோ வியாதியா விட்டுட்டு வந்திருக்கீங்க, அவங்கள தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போய் சுகமாக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? Some of your relatives, some of you who are known to you in the hospital being sick, and God is going to search them and heal them. இன்னைக்கு அவங்கள தேடி கர்த்தர் போகிறார். God is going to search for them. அவங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அத பத்தி கவலை இல்ல. Let their problem may be anything. இவன் எங்க குடி இருக்கிறான் அப்படினா ஒரு கல்லறையில குடி இருக்கிறான். Where is this man placed? He is in the tomb and இன்னைக்கு நம்ம graveyard. நிறைய பேர் கல்லறையில தான் இருக்கிறோம். Many of us on graveyard. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? Why do you say like that, pastor? எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் செத்து போனவங்களா இருக்காங்க. Many people are dead around us. நாங்க மட்டும் உயிரோட இருக்கிறோம். We alone are alive. எல்லாம் புதைக்கப்பட்டு இருக்காங்க. Many are buried. கணவன் இருக்கிறாரு, Husband is there. ஆனா பிரயோஜனம் இல்ல. No use. மனைவி இருக்குது, Wife is there. பிரயோஜனம் இல்ல. No use. எல்லாம் செத்து கிடக்குறாங்க. Everybody is dead. சத்தம் வரல, Hallelujah. சத்தம் வரல. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. வெளியில வரும்போதெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் சொல்றோம். Whenever we come out, we say my husband, my wife. வீட்டுக்குள்ள வந்த உடனே After coming inside, என்ன நடக்குதுன்னே தெரியல. we don't know what's happening. நான் அடிக்கடி கொஞ்சம் வேடிக்கையா சொல்லுவேன். Many a time I say, நல்லா கவனிச்சீங்கன்னா வீட்டுக்காரர் வெளியில இருக்கும்போது when husband is outside the house, வீட்டுக்காரரை பார்த்து அவங்க வீட்டம்மா கூப்பிடுவாங்க, என்னங்க எப்பங்க வரீங்க? the wife, when the husband is outside, will call and say, darling, when are you coming? எப்ப வரீங்க? When are you coming? நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கறேன். I'm waiting for you. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. All that they say. வீட்டுக்குள்ள அவருடைய பைக் சத்தம் வீட்டுக்குள்ள வந்த உடனே The moment he comes inside, இந்த ரெண்டு நாய் பாக்கும் பாத்தீங்களா? the two dogs look at each other. You see? பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் நாய் Have பாத்திருக்கீங்க? you seen dogs? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க நாய் How many பாத்திருக்கீங்க? of you have seen dogs? இன்னொரு தெருல இருந்து இன்னொரு நாய் வந்த உடனே The street from another dog, when it comes, it starts barking. பாத்திருக்கீங்களா? Have you seen that? பாத்திருக்கீங்களா? Have you seen that? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? How many of you have seen that? நிறைய பேரோட வீட்ல வீட்டுக்காரமா வந்த உடனே இல்லனா வீட்டுக்காரர் வந்த உடனே The moment the husband or wife comes, அப்படியே மாறிடுது. situation changes. ஏனா கணவர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார், மனைவி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. Because husband doesn't understand, wife பிள்ளைகள் doesn't புரிந்து கொள்ள understand. மாட்டேங்கிறாங்க. Children don't understand. இவங்க தனியா வீட்டுக்குள்ள ஒரு நடைப்பணம் போல அலைந்து கொண்டிருக்கிறாங்க. Being alone, they walk in the house like a dead cop. எல்லாரும் இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. Everyone is around them, but there is none to help them. சில நேரம் எத்தனை பேர் நீங்க அதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல, எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நீங்கள் மாத்திரம் தனிமை உணர்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை தேடி, நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வருகிறார். உன் கண்ணீரை துடைக்க இறங்கி வருகிறார். உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க இறங்கி வருகிறார். Many a time you will be around with so many people, yet you will live a lonely life. God is there to seek you and He is going to help you. உன்னை தேடி தான் ஆண்டவர் வருகிறார். God is seeking for இதுக்கு you. விசுவாசம் தேவையில்லை. You need not have faith இதுக்கு for பலன் this. தேவையில்லை. For the strength is not இதுக்கு needed. வேற எதுவும் தேவையில்லை. Nothing is needed. நீங்க இருக்கிற அந்த தோல்வியின் அனுபவத்துல என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி, பிரச்சனைகளை தாண்டி உங்களை தேடி In வருகிறார். the place of ஹalleluya. failure, crossing all the problems, God is seeking for you. உங்களை தேடி வருகிறார். God is seeking. பக்கத்துல உள்ளவங்கள தொட்டு சொல்லுங்க, உங்களை தேடி Turn வருகிறார். to your friend and say, God comes to you. செத்தவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? Are you living with the dead people? நிறைய பேர் எனக்கு எங்க ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க. Our people sometimes they may be abroad. எங்க ஏரியால இருக்கவங்க நிறைய, ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க வெளிநாட்டுல இருப்பாங்க. A person in one family, each person in one family will be abroad. இங்க இருந்து கூப்பிடுறவங்க, ஃபோன் பண்றவங்க எனக்கு பேசுவாங்கல, அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு பேசும்போது Whenever we call people abroad, இல்ல அங்க இருந்து இங்க கூப்பிடும்போது, when people from abroad calling these people here, இங்க வீட்ல இருக்கிற கணவனையோ இல்லனா மன்னித்துக் கொள்ளுங்கள் மனைவியையோ இல்லன்னு சொன்னா அவங்களுடைய அம்மா கூப்பிடும்போது, a wife or mother, somebody who is being called from abroad, எடுத்தோனே என்ன கேட்பாங்களா? first thing they ask is, பணம் அனுப்பிட்டியா? have you sent money? ஹalleluya. Hallelujah. நீ நல்லா இருக்கறியா?
Are you good? நீ சாப்பிட்டியா? Have you eaten? நீ எப்படி இருக்கற? How are you? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. All that they don't ask. கேக்குற கேள்வி என்னன்னா பணம் அனுப்பிட்டியா? First question is, have you sent money? நான் சொல்லட்டுமா? Shall I tell you? பணம் என்று அலைகிறவர்கள் மத்தியில உறவுக்காக ஏங்கி தவிக்கிற உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவரே உன்னை விடுதலை செய்வதற்காக, அவரே உனக்கு நன்மை செய்வதற்காக அவரே இறங்கி வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Among the people who are roaming for money, where you are even searching for the human love, God himself is coming down to show his particular love. அந்த புறஜாதிய பட்டணத்துல இயேசுவே தேடி போகிறார். In the city of Decapolis, God himself went. அவரே போய் அவனை விடுவிக்கிறார். Jesus went to deliver him. அவனுடைய பழைய நிலைமைக்கு அவனை உயர்த்துகிறார். He brought him back to his old position. அவனுடைய மனநிலைமையை சரிப்படுத்துகிறார். He healed his mental illness. அவன் வஸ்திரம் தரிக்கப்பட்டு அவனை உட்கார வைக்கிறார். He gave him dress and made him sit with the dress. அவனை ஆசீர்வதிக்கிறார். He blessed him. சரி கவனிங்க. It's okay. இங்க இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். The second thing is being said here. நான் இங்க இரண்டாவது இங்க சொல்லப்பட்டதான ஊழியக்காரனுடைய சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I'm going to tell you about the pastor's incident mentioned here. இங்க ஜெப ஆலய தலைவன் அப்படினு சொல்லி ஒருத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. There was a head of the synagogue. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காலத்துல இருக்க பாஸ்டர் கிடையாது. He's not like a pastor of this place. அந்த நாட்கள்ல அவங்க வந்து ஒரு அந்த அந்த வாட்ச்மேன் மாதிரி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. He was more like a watchman during that ஆனா time. அவர் சொல்றபடி தான் அந்த சர்ச்சில் எல்லாமே நடக்கும். But the way he said, everything will happen in the church. அவர் அந்த அந்த ஆலயத்தினுடைய தலைவனா இருக்கிறார். He was a head of the church. அந்த தலைவனா இருந்தாலும் Though he was a head, அவருடைய வாழ்க்கையில in his life, நிறைய வசனத்தை வாசிச்சிருக்காரு. so much of Bible verses he has read. ஏன்னா இவர் தான் போய் என்ன வசனத்தை வாசிக்கணும்னு எடுத்து கொடுக்கணும். Because he has to take the biblical verse and tell the people, this is what you are supposed to read today. நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை தூக்கி கொடுத்து வாசிங்கன்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இயேசுவை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வாசித்து இயேசு உட்கார்ந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். When Jesus was in the synagogue, there was a person who gave him the book of Isaiah as a scroll and asked him to read this particular passage. That was the role of this church head. அத போல தான் அவருடைய வேலை. That was the church head. வரவங்களுக்கு பைபிளை தூக்கி கொடுக்கணும். People who come there, he has to give the Bible. அத வாசிக்க சொல்லணும். He has to make him read. அதுக்கு அப்புறம் அந்த ஆராதனையை ஒழுங்குபடுத்தணும். And the whole service has to be done. ஆனா இவருடைய வாழ்க்கையில வசனத்தோட இருக்கிறாரு. Since he is with the word and with the word's life. ஆனா இவருடைய வாழ்க்கையில இவருடைய பிள்ளைக்கு அற்புதம் நடக்கவில்லை. In his life there is no miracle for his child. இவர் என்ன பண்றாரு அப்படினு சொன்னா அவருடைய மகளுடைய பிரச்சனைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் போகிறார். For his daughter's problem he went to Jesus. வசனத்தை வாசிச்சிருக்காரு. He has read the Bible. ஆனா வல்லமை இயேசு இடத்துல தான் இருக்கிறது. But power is with Jesus. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர் நம்ம வந்து வெறும் வசனத்தை மட்டும் வச்சிட்டு இருப்போம். ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றார் நான் வெறும் வசனத்தோட வரல வல்லமையோடு வந்தேன்னு சொல்லுகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். Paul says I have not come only with the word, I have come with the power as well. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வசனத்தை மட்டும் யோசிச்சிட்டு வசனம் முக்கியம். ஆனா வசனத்தோடு வல்லமை இருக்கும் பொழுது தான் அது நமக்கு ரேமாவா மாறும். We think the word is important, that is okay, but along with the word power is needed, then it will become rhema. வெறும் வசனத்தை மட்டும் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா If you believe only the word, அது வார்த்தையா மாத்திரம் தான் இருக்கும். it will become only the word. அது உங்க வாழ்க்கையில உயிர் பெறாது. It will never become rhema, and it will never become life. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு வசனமும் உயிர் பெற்று எழும்பி உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்ய போகிறது. Hereafter the word that comes out from here, it will become a life giving word and it will be powerful in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? இதுக்கப்புறம் நீங்க பைபிளை வாசிச்சீங்கன்னா இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்ப போறீங்க. Hereafter when you read the Bible, you will think this miracle will happen in my life. ஹalleluya. Hallelujah. இப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா இயேசுவின் இடத்துல வருகிறார். He comes to Jesus. இயேசு கிட்ட வந்து சொல்றாரு தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க. Jesus, please come to my house. என் பிள்ளை சாக கிடக்குது. My daughter is lying in the deathbed. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கறா. She's suffering much. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கறா. Much suffering she தயவு undergoes. செய்து வாங்க. Please come. இப்போ நல்ல கவனிங்க. சில நேரம் நீங்க கூப்பிடும்போது நீங்க எவ்வளவு வசனத்தோட க்ளோஸா இருக்கலாம். சில நேரம் நீங்க கூப்பிடும்போது உங்களுக்கு தாமதம் ஏற்படும். Sometimes you may be very close with the word, but when you call Jesus urgently, it may be delayed. விசுவாசம்ன்றது சில நேரம் உங்களை சோதிக்கும். Faith will sometimes test you. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல உள்ளவங்க தொட சொல்லுங்க விசுவாசம் கொஞ்சம் சோதிக்கும். Turn to your friend and say, faith will test you. சொன்னீங்களா? Have you said? சொன்னீங்களா? Have you said? தொட சில சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு நடக்கணும். Now itself it should happen. ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. God says, be patient. கொஞ்சம் பொறுமையா இரு. Wait. நான் அற்புதம் செய்வேன் கொஞ்சம் பொறுமையா I இரு. will do wait. நான் வருவேன் பொறுமையா இரு. I'll come wait. இவர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே அங்க டெத் நியூஸ் வந்துருச்சு. While waiting, the death news arrived. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லட்டுமா? Shall I tell you?
செத்து கிடந்தாலும் உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை என்னுடைய ஆண்டவருக்கு இருக்கு. Though being dead, the dead one can be risen up. That sort of power is with Jesus. என் கூட இருக்கீங்களா? Are you with me? என் கூட இருக்கீங்களா? Are you with me? உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் செத்தவர் அல்ல. The one who is in you is not a dead one. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மரித்து போனவர் அல்ல. Lord who is in you is not a dead Lord. ஏதோ அந்த மதத்தின் அடிப்படையில் வந்த கடவுள் அல்ல. He is not the Lord who came on the religious base. அவர் எனக்கு வழியை உண்டாக்க வந்தவர். He has come to give me a way. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. என் வாழ்க்கையில எவ்வளவு மோசமான சூழ்நிலை நடந்தாலும் So many things must have happened in my life. அந்த சூழ்நிலையை மாற்ற என்னுடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் God will இருக்கிறார். change all the negative situations in my எத்தனை பேர் life. ஆமென் சொல்ல How many முடியும்? of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? say amen? பக்கத்துல உள்ளவங்க ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகிறது. Hit your friend and say God will change your life. நீங்க இடிக்கலன்னா நான் விட மாட்டேன். திருப்பி இடிங்க பார்க்கலாம் பக்கத்துல உள்ளவங்க. If you don't hit, I will hit you. ஏன் பாஸ்டர் இடிக்க சொல்றீங்க அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, சிலருக்கு கொஞ்சம் ஹalleluya. You know why I ask you to hit? Some of them are சில dozing முகத்தை off. பார்த்துட்டேன். I've seen some faces here. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. அந்த முகத்தை பார்த்ததுனால தான் லேசா தட்ட சொல்றேன். Having seen those faces, I ask you to hit them. உங்க நிலைமையில நான் உட்கார்ந்திருந்தாலும் எனக்கு அப்படி தான் வரும். If I were like you, I will also doze off. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. புரியுதா விளங்குதா? Have you understood? சரி, அப்ப பக்கத்துல உள்ளவங்க ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும், Hit your friend, though the situation is negative. எவ்வளவு மோசமா இருந்தாலும் It may be as bad as it is. இன்னும் அவர் உயிரோட இருக்கிறாரு. God is still alive. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறது. Still he is alive. My problem has an end. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறது. As long as he is alive, my problem has an end. என் பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறது. My problem has an end. அவர் உள்ள வந்தார்னா என் பிள்ளை உயிரோட எழுப்பிடுவார். Comes inside, my child will be alive. ஹalleluya. Hallelujah. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது தயவு செய்து விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அவ்வளவுதான் நினைச்சிராதீங்க, போராட ஆரம்பிங்க. When your faith is tested, don't leave it just like that. Start fighting against it. மூணாவது காரியம், இத மட்டும் லேசா சொல்லி முடிக்கிறேன். I will tell you the third thing and I will stop it. இங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here we find about a woman. 12 வருஷமா அவளுக்கு வியாதி. 12 years of sickness. எங்கெங்கயோ போய் முயற்சி பண்ணி பார்த்துட்டா. She tried as much as she could. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. ஹalleluya. Hallelujah. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. அந்த வைத்தியர்களினால் இவள் வேதனைப்பட்டாலே ஒழிய இவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கல. She suffered out of all the treatments by best doctors, but no healing happened. நான் முதல்ல சொன்னேன் தோத்திரம் இயேசு தேடி போய் அற்புதம் செய்தார் என்று சொன்னேன். Initially I said Jesus came in search of that person and he did the miracle. அதுக்கு நமக்கு ரொம்ப எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. For that we need not do anything. இரண்டாவது காரியத்தை சொன்னேன். Second I said இவன் கூப்பிடுறான், யவீரு கூப்பிடுறான், ஊழியக்காரன் கூப்பிடுறான், தோத்திரம் தேவனுக்காய் ஊழியம் செய்யற ஆள் கூப்பிடுறார், வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். Jairus kept calling, Lord come and come and come, and then Jesus went there. கூப்பிட்ட உடனே அற்புதங்கள் நடக்குது, ஆனா கொஞ்சம் தாமதமானாலும் நடக்குது. Though the miracle was delayed, it happened, but not quickly. தோத்திரம் பல நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாவது சம்பவம் தோத்திரம் உங்களுடைய லைஃப்ல நடக்கும். சோர்ந்து போகாதீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை விட்டுட்டு போயிடாதீங்க, செத்தால விட்டுறாதீங்க, அவங்களை உயிரோட எழுப்பிடுங்க. Many a time the second thing may happen, it may be delayed. Don't leave the Lord, keep calling, and finally you will receive the miracle. ஆனா இந்த மூன்றாவது மகளுடைய விசுவாசத்தை பாத்தீங்கன்னா, But if you see the faith of the third woman here, இவ தீர்மானம் எடுக்கிறா, she has taken a decision. நான் போய் அவரை தொடுவேன், I will go and touch him. நான் அந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்வேன். I will receive the miracle. Hallelujah. 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 நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு சபைக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் எதுனா, The faith that should be in the church is, நான் போய் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். I will go and receive the miracle. Hallelujah. Hallelujah. என் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும், Whatever may be the problem of mine, மற்றவர்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. I am not bothered about others. Hallelujah. Hallelujah. பக்கத்துல உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்களை Turn to பத்தி your எனக்கு கவலை இல்ல. friend, turn to the neighbor and say, சொல்லுங்க, உங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. I am not bothered about you. என் பிரச்சனை தலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்குது. My problem is too much. என் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது. It's too much. நான் இப்ப சும்மா உட்கார்ந்திருந்தேன்னா If I sit quietly, என்னுடைய அற்புதத்தை பெற முடியாது. I will not get my வேற miracle. வழியே இல்ல. No way. வேற வழியே இல்ல. No way at all. நான் எந்திரிச்சு Let me stand up. இயேசுவினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட போகிறேன். Let me touch the garment of Jesus. என்னுடைய விசுவாசத்தினால என்னுடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். Because of my faith I will receive the miracle. Are you with me? என் கூட இருக்கீங்களா? Are you with me? இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் செத்து போய் கிடக்குது. கர்த்தர் சொல்றார், அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்ப விரும்புறேன்னு சொல்றாரு. Many people's faith is dead now. I want to revive it today. Hallelujah. 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 உன் பிள்ளைக்காக ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடு. Touch the garment of Jesus for your child. உன்னுடைய சரீரத்தில் இருக்க
பலவீனத்துக்காக ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடு. For the sickness of your body, touch the garment of Jesus. ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார் நினைக்காத. Don't think Jesus will do the miracle. நீ எழும்பி விசுவாசத்தோட எடுத்துக்கொள். You stand up and receive it. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? நான் எழும்பி பெற்றுக்கொள்ள போகிறேன். I will stand up and receive. நான் எழும்பி பெற்றுக்கொள்ள போகிறேன். I will stand up and receive. அவர் தீர்மானம் எடுக்கிறார். நான் இன்னைக்கு விடுதலையை வாங்க போறேன். Today I will receive the miracle. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? The problem of many is இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. today I have a problem. நாளைக்காவது சரியாகட்டும். Tomorrow it will be okay. நாளை கழிச்சாவது Day after it will be okay. இன்னும் ஒரு மாசம் கழிச்சாலும் Within a பரவாயில்லை. month's time it will be okay. தோத்ரம் நான் சொல்றேன் இதுல நிறைய வித்தியாசம் இருந்தாலும் Though there are lots of differences, புரிஞ்சுக்கணும் உங்க அற்புதத்தை எடுக்கிறதுக்கு நீங்க சுறுசுறுப்பாகணும். you must understand, you must be quick enough to receive. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. உங்க வெக்கத்தை பார்த்துட்டு இருக்க கூடாது. Don't feel ashamed. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பல நேரம் எங்க கிட்ட வருகிற நபர்கள் Many people when they come to us, சில பிரச்சனைகளோட வருவாங்க. they come with some problems, போராட்டங்களோடு வருவாங்க. with quarrels, வெக்கப்பட்டு வருவாங்க. but they feel so shy. என்ன பண்றதுன்னு தெரியாம வருவாங்க. They do not know what to do. ஆனா வருகிறவர்களுக்கு தான் விடுதலை உண்டு. But the people who come alone get the miracle. ஒரு குறிப்பிட்ட குடும்பம் எங்க கிட்ட வந்தாங்க. There was a family that came to me. அவங்களுடைய அவர் ஆக்சுவலா நல்ல ஒரு பெரிய போதகர். Actually he was a very big pastor. அவர் வந்து அவருடைய பிள்ளையுடைய திருமண காரியத்துல அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. There was a problem about his child's marriage. அவருடைய என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய மகா வந்த இடத்துல வேலைக்கு வந்த இடத்துல ஒரு பையனை விரும்பிட்டா. The daughter who came here for a work, she fell in love with a boy. அந்த பையன் அவனை ரொம்ப விரும்புறா. அந்த இந்த பிள்ளையும் அவனை ரொம்ப விரும்புறா. The boy was in so much of love with her and she was also in so much of love with him. இது வெளியில சொல்லிட்டா அவங்களுடைய ஊழியம் உடைஞ்சிரும். If the pastor comes to tell anybody, the whole ministry will be out. என்ன பண்றதுன்னு தெரியல. He did not know what to do. இவருக்கு நம்பிக்கையா இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவர் போயிருக்கிறார். He went trying all the places where he trusted. கவுன்சிலிங் கொடுக்கிற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிருக்காரு. All counseling centers he visited. போன இடங்கள் எல்லாமே இவருக்கு நடந்தது என்ன அப்படின்னா, in all the places what happened was ஒரு மாற்றமும் இல்ல. திருப்பி இந்த பிள்ளை வெளியில வரும்போது என்ன சொல்லிட்டு வருவானா, நான் கல்யாணம் பண்ண அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். There was no change. The moment she comes out, she say, if I marry, I will marry only that boy. வேற வழியே கிடையாது, எனக்கு கட்டி வைங்க. There's no other go. I have to marry him. எனக்கு நான் இல்லனா நான் செத்துருவேன். Or else I will die. அப்போ இந்த பிள்ளைக்கு இவ்ளோ பிரச்சனை. கடைசில என்னை குறித்து யாரோ ஒருத்தங்க சொல்லி இருக்காங்க. அப்போ அவர் ரகசியமாக என்னை பார்க்க வந்தார். Somebody told the pastor about me. In secret he came to meet me. சில சாட்சிகளை வெளியில அவ்வளோ ஈஸியா சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, அவங்க சில காரியங்கள் சொல்லுங்க பாஸ்டர், இது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் சொன்னா நான் சொல்லுவேன். Certain testimonies I will not tell because of those people urge me to tell, because it will edify you. I tell நாங்க this. கஷ்டப்படுறோம் பட்டோம் பாஸ்டர், அவ்வளவு அவமானத்தை பட்டோம். இது நீங்க சொன்னீங்கன்னா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். We suffered and we got insulted, and if you tell this it will be useful for others. சொன்னதனால சொல்றேன். Since he asked me to say, I tell you this. அப்ப அந்த பிள்ளை வந்து என் முன்னாடி வந்து உட்கார்றா. The girl sat before me. என்னோட மனைவியும் நானும் அந்த பிள்ளையை நாங்க டீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். My wife and I, we started dealing with the girl. அப்ப அந்த பிள்ளைட்ட முதல்ல சொன்ன வார்த்தைமா, நீ பயப்படாத, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். First I told that girl, don't worry, God will listen to your prayer. அந்த பிள்ளையோட ஜெபம் என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? What was the prayer of that girl? எப்படியாவது ஆண்டவரே நான் அவளை கல்யாணம் பண்ணிறணும். Somehow Lord, I should marry her. Hallelujah. Hallelujah. நான் சொன்னேம்மா, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். Daughter, God will answer your prayer. சொன்ன உடனே அந்த பிள்ளையோட முகம் அப்படியே பிரகாசம். Suddenly there was radiance on her face. பயங்கர பிரகாசம் ஆயிடுச்சு. So bright her face was. பிரகாசமான உடனே சொன்னா சந்தோஷமா உட்கார்ந்துட்டா முன்னாடி. She was so happily seated before us. அதுக்கு அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். After that I started praying. ஜெபிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை ஆடி விழ ஆரம்பிச்சா. Within a moment of prayer she fell down. நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளை. She was anointed. நல்ல ஊழிய அழைப்பு பெற்ற பிள்ளை. She got the calling of the Lord. எல்லாம் இருக்குது. All that was there. நல்ல வரங்கள் இருக்குது. So much of talents operated. இப்ப மாட்டி இருக்கறா. Now she's caught. ஆடி விழுகிறா. ஆடி விழுந்து she fell down. உள்ள சில வயிற்றுக்குள்ள இருந்த சில விஷங்கள்லாம் வெளியில எடுத்தா. Some poison in the stomach came out. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஃப்ரீ ஆயிட்டா. Within a moment she was free. நான் சொன்னேம்மா, பயப்படாம போ, உனக்கு அற்புதம் நடக்கும். Don't worry, miracle will happen. இதுவும் சொல்ல, இந்த பையனை கல்யாணம் பண்ணாத அப்படி ஒண்ணுமே சொல்லல. Don't marry that boy, nothing of that sort I spoke. அவ போய்ட்டா, கிளம்பிட்டாங்க. She went away. அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு சொன்னேன், பாஸ்டர் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் திருமணத்தை குறித்து பேசாதீங்க. I told her father, pastor, don't talk about marriage to her hereafter. அவங்களா சொன்னா கேட்டுக்கோங்க. If they ask, you listen. அந்த பிள்ளையா சொல்லிச்சுனா கேட்டுக்கோங்க. If the girl herself says, listen. எங்க இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள அவங்க கார்ல வரல,
அவங்க பஸ்ல வந்தாங்க. அந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக பஸ்ல வந்தாங்க. They came by bus before they could reach the bus stop. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறதுக்குள்ள அந்த பிள்ளை அவங்க அப்பாவை பார்த்து சொல்லியிருக்கிறா, அப்பா நீங்க எந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கிறேன். Before they could reach the bus stop, the daughter told the father, whoever the boy will be, I will marry that boy. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வெக்கத்தோடு வந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் வெளியே சந்தோஷமா போய் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். Now the daughter got married with another boy and she's doing a beautiful ministry. கர்த்தர் குழந்தையை கொடுத்திருக்கிறார். God has given a child also. ஹல்லேலூயா, Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Say hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Say hallelujah. இடையில ஒரு நாள் அந்த பிள்ளை எங்களை பார்க்க வந்தது. One day she came to meet us. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, அங்கிள் ஒருவேளை நான் உங்களை பார்க்க வரல அப்படின்னா, Uncle, had I not met you, என்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். my life would have been in a disastrous அன்னைக்கு position. கொஞ்சம் நீங்க உதவி செய்ததுனால Since you helped me on that day, நான் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். I am blessed today. இன்னைக்கு சொல்லட்டுமா, எத்தனையோ பேர் அவமானத்துல நிந்தையில வெளியில தலையை காட்ட முடியாம ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கிடக்குறீங்க. உங்க அவமானத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட எந்திரிச்சிட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். With a reproach and shame, many of you are silently seated here, but if you stand up and touch the garment of Jesus, you will receive a miracle. விசுவாசத்தோட ஆண்டவருடைய வஸ்திரத்தை With தொடுங்க. faith you must touch the garment. விசுவாசத்தோட ஆண்டவருடைய வஸ்திரத்தை With தொடுங்க. faith you must touch the garment. வெக்கப்படாதீங்க. Don't feel ashamed. எனக்கு என்ன நடக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. Don't bother about what is going to happen to me. எனக்கு விடுதலை வேணும். I want நான் deliverance. இங்க இருந்து போகும்போது சுகத்தோட போகணும். I should go out of this place with healing. இங்க இருந்து போகும்போது நான் சந்தோஷமா போகணும். I should leave this place இனி happily. ஒரு நாள் அந்த அவமானம் என் மேல இருக்க கூடாது. No more shame in my life. அந்த பிள்ளைகள் அன்னைக்கு தீர்மானம் எடுத்து அங்க வந்ததுனால விடுதலை பெற்றார். Since the daughter took a decision and came there, she got the deliverance. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பை Today கொடுத்திருக்கிறார். God has given you an opportunity. இங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Today is an opportunity. விசுவாசத்தோடு கர்த்தரை தொடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் With கொடுத்திருக்கிறார். the faith God has given you an opportunity to touch him. இன்னைக்கு நீங்க தொடுங்க. You touch him today. உங்களுடைய சரீரத்துல எத்தனை வருடம் வியாதியா இருந்தாலும் அது வெளியே வரும். As many years of possible of sickness, God will heal you today. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் It வெளியே may வரும். be any problem. நான் சொல்லட்டுமா, என்னை ஆண்டவர் சுகமாக்க முடியும்னா உங்களை சுகமாக்க Shall I tell you, if God can heal me, he can heal you. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய நிறைய காரியத்தை சொல்ல முடியும். எனக்கு அற்புதம் செஞ்ச நிறைய அற்புதத்தை சொல்ல முடியும். God has done to me so many wonders, I can tell you that. வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் சுகமாக்க. All sickness God has healed. இன்னைக்கு என்னை ஆண்டவர் சுகமாக்க முடியும்னா If God can heal me, உங்களை சுகமாக்க he முடியும். can certainly heal you. டாக்டர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பொய்யாக்க முடியும்னா, If God can make it a lie of what doctors said, உங்க வாழ்க்கையில டாக்டர் சொன்ன அந்த சர்டிபிகேட் கொடுத்திருக்கிற அந்த சர்டிபிகேட்டை கர்த்தர் பொய்யாக்க முடியும். God can also make a lie out of doctor's certificate. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க God போகுது. can do a miracle in your life. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. God is going to do a miracle in your 5 life. நிமிஷம் எடுக்க போகிறேன். I'm going to take 5 minutes. வேகமா எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். Stand up quickly. வேகமா எழும்பி Stand நில்லுங்க up பார்க்கலாம். quickly. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்த அந்த ஆண்டவர், அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. அது சிம்பிள் ஃபெய்த்தா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவது ஸ்தோத்திரம், ஆண்டவரை அழைத்து கொண்டு போய் உங்க பிள்ளைகளை விடுதலை செய்வது ஸ்தோத்திரம், அது ஒரு விசுவாசமா இருக்கட்டும். மூன்றாவது, இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீ எழும்பி என்னைய தொட்டினா உன்னை பார்த்து நான் சொல்லுவேன், மகளே ஸ்தோத்திரம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோட போய் சுகமாயிரு, சுகமாயிரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சுகமாயிரு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, சுகமாயிரு. யாருக்கு இந்த வார்த்தைன்னு தெரியல, யாருக்கு இந்த வார்த்தைன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளாக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வேதனையோடு கூட, போராட்டத்தோடு கூட நீங்க நிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறேன். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறேன். உன் தலையெழுத்தை நான் மாற்ற விரும்புறேன். உன் தலையெழுத்தை மாற்ற விரும்புறேன். 12 வருஷமா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? இன்றோடு கூட உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வருகிறது. 12 ஆண்டுகள் ப்ராப்ளம் இப்போ உனக்கு சரியாகிறது. உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறேன். ரபா ஹலா தியாந்த ரபா லபா ரபா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். கைகளை வானத்துக்கு நேரா ஸ்தோத்திரம் உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே எனக்கு ஒரு உதவி வருவதாக, எனக்கு ஒரு உதவி வருவதாக, எனக்கு ஒரு உதவி வருவதாக. Lord, I need your help, Lord. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
கேளுங்க 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 கேளுங்க. வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து. போதாது, சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களை தேடி வந்த தெய்வம், நீங்க கூப்பிட்ட பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தெய்வம், இன்றைக்கு அவர்கிட்ட எழுப்பி அந்த அற்புதத்தை வாங்குங்க. ரபாலியா கதா ரபா. 3 அற்புதம் தான். ஆனா அந்த 3 அற்புதத்துல தோத்துறோம். இந்த ஒரு அற்புதத்துல மட்டும்தான் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். தோத்துறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்த விரும்புகிறேன், உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்த விரும்புகிறேன், உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். யாருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? யாருக்கு இந்த விடுதலை வேணும்? யாருக்கு இந்த அதிசயம் வேணும்? கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். உங்க மேல ஒரு அக்கினி பொழுது இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கி கொள்ளுங்க பார்க்கலாம், வாங்கி கொள்ளுங்க பார்க்கலாம், வாங்கி கொள்ளுங்க பார்க்கலாம், வாங்கி கொள்ளுங்க பார்க்கலாம், வாங்கி கொள்ளுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. எஸ் 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 எஸ். யார் யாரெல்லாம் வியாதியோடு, பலவீனத்தோடு, நெருக்கத்தோடு, கஷ்டப்பட்ட நிலைமையில வேதனையோடு நின்றுட்டு இருக்கீங்களோ, நல்லா 2 கையும் உயர்த்தி அப்படியே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. வாயை திறக்காதீங்க, வாயை திறக்காதீங்க. 2 நிமிஷம் அப்படியே அமைதியா. என் நேரம் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2 நிமிடம் நல்லா கைகளை உயர்த்தி உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த விரும்புறார். உங்க மேல இப்ப கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். எஸ் எஸ் எஸ். இப்ப ஆண்டவருடைய பலத்த கரம் உங்க மேல வந்து விழுகிறத நீங்க பாப்பீங்க. அந்த ஆணி பாய்ந்த கரம் இப்போ நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், என் சத்தத்தை நீங்க ஒருவேளை வேற ஏதாவது வழியில கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும், இப்ப உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. சிலருடைய கண்கள்ல பாக்குற கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். செத்த வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கையா மாறுகிறது. அந்த செத்து போன உறவுகள் உயிர் பெறுகிறது. எஸ், உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஷஹால் யாக்கத் ரபா பாபா. கை உயர்த்தி எதிர்பாருங்க, 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 எதிர்பாருங்க. இப்போ விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. நீங்க தொடலனா நான் எங்க போவேன்? நீங்க என்ன நான் எங்க போவேன்? Where shall I go, Lord? இப்போ 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 தயவு செய்து மற்றவங்களை வேடிக்கை பார்த்துறாதீங்க. சின்ன பிள்ளைகள் இங்க நடக்காதீங்க. இது தேவ வல்லமை விளங்குற நேரம். இப்ப தேவ மகிமை இறங்குற நேரம். இது கர்த்தருடைய மகிமை இறங்குற நேரம். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட சில விஷங்கள் பிடுங்கி வெளியே வருகிறது. உங்களுக்கு உங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த கட்டு உடைஞ்சு வெளியே வருது. இப்போ சாகிறதுக்கு ஓடிக்கொண்டிருக்கியா தங்கச்சி? செத்தா நல்லா இருக்கும் நினைச்சு ஓடுறியா? இல்ல, உன்னை நான் கர்த்தர் வாழ வைக்கிறேன். பரவாயில்ல, உன்னுடைய தவறுகளை கர்த்தர் மன்னித்து உனக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார். பயப்படாத, 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 பயப்படாத. உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் லைஃப் ஸ்டைல் மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இதோ ஒரு அதிசயம் உனக்கு நடக்கிறது. ஒரு மகிமை இறங்கிட்டே இருக்கு பாருங்க, ஒரு மகிமை இறங்கிட்டே இருக்கு பாருங்க, ஒரு மகிமை இறங்கிட்டே இருக்கு பாருங்க, இறங்கிட்டே இருக்கு பாருங்க, இறங்கிட்டே இருக்கு பாருங்க.
அற்புதம் நடக்குது. தோத்திரம். சிலருக்கு அப்படியே ஒரு மாதிரி கொட்டாவியா வரும். சிலருக்கு அப்படியே ஒரு சில போராட்டங்கள் வெளியில வரதை நீங்க பாப்பீங்க. சிலர் அப்படியே ஆடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, அந்த கட்டுகள் எல்லாம் வெளியே வந்துடட்டும், வெளியே வந்துடட்டும், வெளியே வந்துடட்டும், வெளியே வந்துடட்டும். உன்னைய சாகடிக்க அது கொண்டு போக வேண்டாம், உன்னைய சாகடிக்க கொண்டு போக வேண்டாம். அந்த கேன்சர் அது ஒரு அசுத்த ஆவி, அது இனி உள்ள இருக்க முடியாது. அந்த சுகர் ஒரு அசுத்த ஆவி, இனி அது உள்ள இருக்க முடியாது. அந்த பலவீனம் ஒரு அசுத்த ஆவி, இனி அது உள்ள இருக்க முடியாது. அவைகளை துரத்துவதற்காக தேவன் இறங்கி வருகிறார் உன் அருகிலே. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாலிப தம்பி பெற்றுக்கோ. ஓ ஹalleluya. நீ வாய் திறக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா உள்ள வாங்கிக்கிட்டு இப்ப விடுதலை வாங்கிக்கிட்டு விடுதலை வாங்கி கொண்டு உனக்குள்ள அந்த விடுதலை இறங்கி வருகிறது. இப்பவே நீங்க செக் பண்ண முடியும், உங்க அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஷகாதாரஹாலியா. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டுக்குள்ள மாறாத பிரச்சனை இப்பொழுது அசைக்கப்பட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் தோத்திரம் மூலமா ஒரு ஆள் கூட தோத்திரம் ரட்சிக்கப்பட்டது இல்ல. ஆனா வருகிற நாட்கள நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உனக்கு வருகிற அந்த விடுதலையை பார்த்து நூற்றுக்கணக்கான ஜனங்களோ பின்னாடி இங்க வர போறாங்க, சபைக்குள்ள வர போறாங்க. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க போறாங்க. உனக்கு அற்புதம் நடக்கிறது. பெற்றுக்கொண்டு விடுதலைய போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஜெயம் தாங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நாம் நின்ற வண்ணமாக கேட்ட சத்தியத்தின் சாராம்சமாக அவர் தழும்புகளால் குணமாகினேன் என்கிற பாடலை கைகளை தட்டி நாம் எல்லாரும் பாடுவோம். அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவரே சுமந்தார் எந்த நோவை. அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவரே சுமந்தார் எந்த நோவை. அவர் பாடுகளால் அதில் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அரியதோர் வைத்தியரே, அரியதோர் வைத்தியரே. குணமானேன், நான் குணமானேன். கைகளை தட்டி இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், நான் குணமானேன், குணமானேன், நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். 12 ஆண்டுகள் கொடும் நோயதினால் இந்நிலம் வருந்தி வந்த மாதை. 12 ஆண்டுகள் கொடும் நோயதினால் இந்நிலம் வருந்தி வந்த மாதை. மகளே திடன் கொள் சுகமானாயினவே, மகளே திடன் கொள் சுகமானாயினவே. ஒழிந்த மணேஸ்வரிவர், மொழிந்த மணேஸ்வரிவர். குணமானேன், நான் குணமானேன். கைகளை தட்டி நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. இன்றைக்குதான் முதல் முறையாக இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வரும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இன்னொரு சரணத்தை நாங்கள் பாடுகிற வேளையிலே நீங்கள் முன்பாக கடந்து வரும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே, மறுவில் யாருண்டு இயேசுவல்லால். திருவாக்கை நம்பி வருவீர் ஜனமே, மறுவில் யாருண்டு இயேசுவல்லால். தருவீர் இதயம் பூரணமாயவர்க்கு, தருவீர் இதயம் பூரணமாயவர்க்கு. இவருந்தன் இரட்சகரே, இவருந்தன் இரட்சகரே. குணமானேன், நான் குணமானேன், குண
நீர் கொண்டு வந்த புது ஆத்துமாக்களுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து இவர்கள் வந்து வசனத்தை கேட்டு பரிசுத்த யவன ஜனங்களாய் மாற உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ஒரு ரெகோபத்தா மாறுவார்களாக. பிசாசு இவர்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய அற்புதம் இவர்கள் பக்கத்தில் இருந்து இவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாலை கூட்டங்களை ஆசீர்வதியும். உம்முடைய தாசனை வல்லமையாக எடுத்து உபயோகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. இம்மட்டும் செய்த கிரியைகளுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தயவுக்காக கர்த்தருக்கு நாம் எல்லாரும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, எத்தனையோ பஞ்சங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ வெயில்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததுண்டு. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்கி பாதுகாத்த தயவுக்காக இந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதற்காக கர்த்தர் நம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்பமாக. ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் கீழே பொங்கல், அங்கே கார் பார்க்கிங்கிலே ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் மேலே தாவீதின் கூடாரத்துக்கு பொங்கல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை மாலை கொடுத்து மறந்து விடாதீர்கள். யாவரும் வாருங்கள். தலைமை போதகர்களை சந்திக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் மேடையிலேயே சந்திக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம்.